கோவை மாவட்டத்தில் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பொருளாதார சூழலில் பின்தங்கிய குடும்பத்தினர் 202 பேருக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு வீடு கட்டிக் கொள்வதற்காக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்போதைய சூழலில் வீடு கட்டுவதற்கான பொருளாதாரம் இல்லாமல் இருந்ததால் 2006ஆம் ஆண்டு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அவர்களுக்கு வழங்கிய நிலத்தை அரசே எடுத்துக் கொண்டுள்ளது. குழந்தை குட்டிகளையெல்லாம் விட்டுட்டு அவங்க போய் பார்டரில் இருந்து அதை பணிக்கு புரிகிறாங்க. அந்த சேவை மனப்பான்மையாவது அறிந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? விடோஸ்களுக்கெல்லாம் நாங்கள் விடோஸ் தான் எல்லாருமே, நாங்கள் கண்ணீர் விட்டு நாங்கள் கேட்குறோம். ஏன் தரக்கூடாது? எங்களுக்கு முன்னுரிமை இல்லை. தற்போது குறைந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்துவது பெரிய சிரமமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இவர்கள். இந்திய நாட்டிற்காக போராடிய நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு வீட்டுமனைக்காக போராடி வருவதாகவும் கூறுகின்றனர். முன்னாள் இராணுவத்தினுடைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளில் தமிழக அரசாங்கம் புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. யார் மேலேயும் நாங்கள் குற்றம் சொல்லலை. பட் தமிழக அரசையே நம்பி வந்த எங்களை எங்கேயோ எல்லைகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்த நம்ம பிறந்த மண் நம்மளை நல்லா கவனிப்பாங்கன்ட்டு. பட் அத்தகைய சூழலை நாங்கள் பார்க்கல. பட்டாதாரர்களான 2ஆம் உலகப்போர் வீரர்கள் மற்றும் வீரர்கள் இழந்து வாடும் குடும்பத்தினர் என அனைவரும் ஒன்றிணைந்து பல்வேறு அரசு அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தும் தற்போது வரை எந்த பயனும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக. கடந்த காலங்களில் நாட்டிற்காக இவர்கள் செய்த அர்ப்பணிப்பையும் தற்காலங்களில் இவர்களுடைய பொருளாதார சூழலையும் கருத்தில் கொண்டு அரசு முன்வந்து இவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கவியரசன்.